ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெர்டட் டிட்டோ. இன்வெர்டட் டிட்டோ அப்படின்றது ஒரு கம்யூனிட்டி. இதில் வந்து நாலேஜ் ஷேரிங் தான் எல்லாமே. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை எங்கள்கிட்ட சொல்லலாம், நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட சொல்லுவோம். இதில் வந்து யாரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழே கிடையாது, எல்லாருமே சேம் குரூப் பீப்புள் தான். ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நாலேஜையும். இப்போ வந்து நம்ம இந்த வீக்கோட அஜெண்டா வந்து HTML அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே, இந்த வீக்கை HTML அப்படின்னு வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். HTML வந்து நான் ஃபஸ்ட்டு W3 ஸ்கூல்ஸ் வச்சு தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதில் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவைலபிள். உங்களுக்கு எப்போ ஒரு டவுட் அப்படின்னாலும், ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறப்ப, ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறப்ப ஒரு டவுட் அப்படின்னா ஜஸ்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணால் கூகுளில் இல்லாத விஷயமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி சர்ச் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற காம்போனன்ட்ஸை யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நானே ஒரு டுட்டோரியல் மேக் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அதை விட நீங்கள் எப்படி நெட்டில் சர்ச் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரதில் தான் அட்வான்டேஜே இருக்குது. ஸோ நீங்கள் எப்பயுமே இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதுதான் உங்களுக்கும் நல்லது. ஸோ வந்து W3 ஸ்கூல்ஸ் HTML டுட்டோரியல் போவோம். W3 ஸ்கூல்ஸ்னு சர்ச் பண்ணுவோம். ஸ்பெல்லிங் பிரச்சனை இல்லை, கூகுள் எப்படி இருந்தாலும். ஓகே, இங்கே பார்த்தீங்களா என்ன டாபிக்ஸ் இருக்குது? HTML பேசிக், HTML ஃபார்ம்ஸ், HTML எலிமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு HTML பேசிக்கை கிளிக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு HTMLலாம் என்னென்னு அதுக்குள்ளே சொல்லிடுறேன். HTML அப்படின்னா அதோட எக்ஸ்பேன்ஷன் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகேவா? அது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. அதால் எதையும் பண்ண முடியாது, அதுக்குன்னு எந்த ஒர்க்கும் கிடையாது. இப்போ அது ஒரு நொட்டேஷன். அந்த நொட்டேஷனை பார்த்து ப்ரௌசர் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணும். இப்போ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் அதாவது A+Bனா அதை சம் பண்ணும் இல்லையா? அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதை சம் பண்ணும். பட் இங்கே வந்து எப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, HTML அப்படின்றது ஜஸ்ட்டு வந்து ஒரு நொட்டேஷன்ஸ். இந்த நொட்டேஷன்ஸை ப்ரௌசர் நமக்கு கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, HTML வந்து ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் ப்ரோக்ராம் டைப் பண்ணுறீங்கல்ல, டெக்ஸ்ட்டு, அதுதான் HTML. ப்ரௌசர் தான் ஆக்சுவலாக அந்த கம்பைலர். ஓகே, நம்ம அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக போகிறதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு நம்ம HTML எப்படி ரன் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம லைவ் எக்ஸாம்பிளில் இறங்கிடுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு HTML ஃபைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் இங்கே டைப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், டாக் HTML அப்படின்றதுல தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அதுக்கு கீழே HTML அப்படின்னு ஒரு டேகு. இங்கே எல்லாமே டேக் தாங்க. ஓப்பனிங் ப்ராக்கெட் வந்து இந்த ஓப்பனிங் ஆங்குலர் ப்ராக்கெட்டு, க்ளோசிங் ஆங்குலர் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கணும். அதுக்கப்புறம் க்ளோசிங்க்கு ஒரு HTML, இதுக்கு இடையில ஹெலோ அப்படின்னு தரேன். சேவ் பண்ணுறதுக்கு Ctrl+S. நான் இங்கே Notepad++ யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆர்டினரி நோட்பேடு கூட யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து part1.html அப்படின்னு தரேன். ஓகேவா? நான் சர்வர் யூஸ் பண்ணுறேன். சர்வர்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் எப்படி சர்வர் இல்லாமல் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். part1.html அப்படின்ட்டு இருக்குது. சேவ் தரேன். சேவ் ஆன உடனே இந்த HTML அப்படின்றது கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ ஏதாவது டைப் பண்ணுறேன் அப்படின்னா சஜஷன் வரும், பாடி அப்படி, இது ஒரு டேகு. ஓகேவா? சஜஷன் வந்துடும். ஸோ ஓகே, இப்போ தேவையில்லை, டெலீட் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிட்டேன். என்ன பாத்தில் இருக்குது? C:\ramp inverted ditto. ஓகே, அந்த பாத்து ஓப்பனிங் டிஃபால்ட் வியூவர் அப்படின்ட்டு இங்கேயே ஆப்ஷன் இருக்குது, அதனால் நான் தரேன். ஸோ கொடுத்தாச்சு. அதை குரோம் வந்து டிஃபால்ட் ப்ரௌசர் அப்படின்றதுனால அதில் ஓப்பன் ஆகி அவுட்புட் வரும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் பார்த்து கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஆனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட இதில் சர்வர் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் இன்வெர்டட் டிட்டோவில் தான் வச்சுருக்கேன் நான். டெமோவில் HTML அப்படின்னு ஃபோல்டர், டெமோ வந்து உங்களுக்காக க்ரியேட் பண்ண ஃபோல்டரு. அதில் HTML அப்படின்றது HTML டீச் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இன்றைக்கி சீரீஸ் part1.html அப்படின்னு இருக்கும். ஸோ சேவ் பண்ணியிருக்கேன்.
ஓகே, அதே அவுட்புட் தான் வரும், ஏன்னா அதே ஃபைல் தானே. இப்போ வந்து இப்படி தான் வந்து ஒரு ஃபைலை சேவ் பண்ணி ரன் பண்ணணும். .html அப்படின்னு சேவ் பண்ணிங்கன்னா Notepad++ல் தானாகவே கலர் மாறிடும். இந்த ஃபஸ்ட்டு டேக் மட்டும் கலர் மாறாது. இது HTML5 நோட்டேஷன். ப்ரௌசருக்கு நான் HTML5 யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறது. ஏன்னா பழைய டேக்ஸ் சிலது ஒர்க் ஆகாது, ஓகேவா. அதனால வந்து நான் வந்து HTML அந்த மாதிரி ஒர்க் ஆகாத டேக்ஸை வந்து HTML5ல வேறு எதுக்கு ரீயூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரௌசருக்கு சொல்லணும், இது HTML5, இதில் வந்து சில டேக்ஸை மாற்றிருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி இதை ரன் பண்ணு அப்படின்னு சொல்லணும். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல, ஜஸ்ட் நீங்கள் கொடுங்க. அந்த பெரிய ப்ராப்ளம்லாம் எதுவும் வராது. HTML பொறுத்தளவுக்கு எரரே கிடையாது, எதுவுமே எரர் கிடையாது. அண்ட் தென் இப்போ வந்து நம்ம வந்து W3 ஸ்கூல்ஸுக்கு போகணும். டியூட்டோரியல் ரெண்டுமே ஒன்று தான். இதுதாங்க பேசிக் ஸ்ட்ரக்சர். இதில் இவங்க இண்டென்ட்டே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இண்டென்ட் பண்ணாமல் நீங்கள் ப்ரோக்ராம் போடாதீங்க, புரியாது. நான் ஜஸ்ட்டு இதை அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். டைட்டில் அப்படின்னா பேஜோட டாப்பில் வரும். டைட்டில் அப்படின்னா நான் எப்பயுமே பேஜோட டாப்பில் தானே வரும். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை சேவ் பண்ணுறேன். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த HTML டியூட்டோரியலில் மேலே இருக்குல்ல, இது டைட்டில். இங்கே HTML டியூட்டோரியல் அப்படின்னு இருக்கிறது ஹெட்டிங். அதான் இங்கே வந்து பாருங்கள் H1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை உங்களுக்கு ரன் பண்ணி காமிச்சா புரியும். மேலே பாருங்கள், லோக்கல் ஹோஸ்ட் இன்வெர்டட் டிட்டோ டெமோ. ஏற்கனவே நான் இதுக்கு டைட்டில் கொடுக்கல, அதனால வந்து அது லிங்கை இந்த லிங்கையே வந்து டைட்டிலாக வச்சுக்கிச்சு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணோடனே பேஜ் டைட்டில் அப்படின்னு வருது பாருங்கள். பேஜ் டைட்டிலை எடுத்துகிட்டு இன்வெர்டட் டிட்டோ அப்படின்னு கொடுத்தோம்னா கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். ஓகே, இன்வெர்டட் டிட்டோன்னு மாறிடுச்சு. ஹெட்டிங் வெல்கம் நியூபீஸ். உங்களை வெல்கம் பண்ணுறேன். ஓகே, வெல்கம் நியூபீஸ் மாறிடுச்சு, ஓகேவா. அண்ட் தென் இப்போ பேராகிராஃப். இந்த பேராகிராஃபில் டெக்ஸ்ட் அடிக்கலாம். திஸ் பேசேஜ் இஸ் ஓகேவா. இதே மாதிரி தாங்க ஃபஸ்ட்டு பேசிக்காக உங்களுக்கு 2 டேக் சொல்லியிருக்கேன். H1ம் P டேக்கும் சொல்லியிருக்கேன். H1 அப்படின்றது ஹெட்டிங். அது என்ன H1 அப்படின்றது தான் ஹெட்டிங்கா அப்படின்னு கேட்டால், இதில் வந்து H2, H3, H4 நிறையா இருக்குது. இப்போ பாருங்கள், H2 இது, ஓகேவா. மாற்றுறேன், ஏன்னா சப்ஹெட்டிங் இருக்கும் இல்லையா. சப்ஹெட்டிங்க்கு H1க்கு கீழே வர சப்ஹெட்டிங் H3. இந்த மாதிரி H6 வரைக்கும் நீங்கள் போகலாம். அதுக்கு மேலே கிடையாது. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா அது உங்களோட ஓன் டேகு. அதுக்கான எந்த ஸ்டைலும் அப்ளை ஆகாது. அதுக்கான ஸ்டைல்ஸ் வேணும்னா நீங்கள் தான் டிஃபைன் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றதும் நான் சொல்கிறேன். H6 வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். H7 கிடையாது, ஓகேவா. இப்போ வந்து இந்த லைன் எனக்கு இப்போ தேவையில்லை. ஆக்சுவலாக இந்த கீழே இந்த H1 இருக்கு இல்லையா, செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த H1 இப்போ தேவையில்லை, ஆனால் அப்புறமா தேவை. ஸோ இது சின்ன லைன்றதுனால நான் திருப்பி டைப் பண்ணிடுவேன். இது ஒரு பெரிய பேராகிராஃப் வந்து அப்புறமா தேவை. கமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். கமெண்ட்ஸ் எப்படி பண்ணுறது, இந்த ஆங்குலர் ப்ராக்கெட்டுக்கு பக்கத்தில், அதாவது இந்த ஆங்குலர் ப்ராக்கெட்டுக்கு பக்கத்தில் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் தெரியுதா, ஹைஃபன் ஹைஃபன், எல்லாமே கமெண்ட் ஆயிடுச்சு. எனக்கு பர்டிகுலராக இது வரைக்கும் கமெண்ட் பண்ணால் போதும். இங்கே ஒரு ஹைஃபன் ஹைஃபன் போட்டால் இதோடு நின்றும். இல்லை எனக்கு இந்த P டேகு வேணாம் அப்படின்னா இங்கே போட்டால் நின்றும், ஓகேவா. எனக்கு ஆக்சுவலாக பேராகிராஃப் டேக் வேணும். ஸோ இங்கே கமெண்ட் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன், ரன் பண்ணுறேன், ஓகேவா. இப்போ புரியுதா. 6 டைப் ஆஃப் ஹெட்டிங். H7, ஓகேவா. H7 உங்களுக்கு காட்டுறதுக்காக இதை 7ஆக மாற்றுறேன். 7ஆக மாற்றினதுக்கப்புறம் பாருங்கள்,
H7 இல்லை, மாறிச்சா பாருங்கள். H7ன்ற ஒன்றே இல்லை, அதனால் அது பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இது ரன் பண்ணுறேன், என்ன ஆகுது பாருங்கள். H7க்கு எந்த ஒரு ஸ்டைலும் அப்ளை ஆகலை. பேராகிராஃப் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்குன்னு தனி ஸ்டைல் கிடையாது, டிஃபால்ட் ஸ்டைலை அப்ளை பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ வந்து இதை அப்படியே கமெண்ட் பண்ணிடுவோம். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு கமெண்ட் அப்படின்றதும் புரியும். கமெண்ட் பண்ணியாச்சு. சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னா இந்த சிங்கிள் லைனோடு நீங்களே முடிச்சுக்க வேண்டியதுதான். மல்டி லைன் கமெண்ட்னா எந்த லைன் வரைக்கும் வேணுமோ அந்த லைனில் முடிச்சுக்க வேண்டியதுதான். ஓகேவா? இதுக்கு வேறு சின்டாக்ஸ் எதுவும் கிடையாது, சிங்கிள் லைனுக்கும் மல்டி லைனுக்கும் இதே தான் ரெண்டுத்துக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேக்ஸ் வந்து HTML அவைலபிள். ஓகே, உங்களுக்கு பேராகிராஃப் டேக்கில் வந்து ஒன்று காட்டும். இது வந்து பேராகிராஃப் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டே வரேன். ஓகேவா? பேஸ்ட் பண்ணியாச்சு. டைட்டில் அப்படின்றது ஒரு ஆட்ரிபியூட். ஆட்ரிபியூட் அப்படின்னா அதோடைய பண்பு. ஓகேவா? அதுக்கு இடையில என்ன கொடுக்குறேன், தி பிக் பேசேஜ் அப்படின்னு தான். ஸ்பெல்லிங் பிரச்சனை இல்லை. இப்போ பேஜ் லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேசேஜ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பேராகிராஃப் டேக்குள்ளே கொடுத்தோம்ல அந்த பேராகிராஃப், அது மேலே மூவ் பண்ணுறேன் பாருங்கள். த பிக் பேசேஜ் அப்படின்னு காட்டுது. ஜூம் பண்ணுறேன் கொஞ்சம், ஸோ உங்களுக்கு தெரியும். இப்பயும் சின்னதாக தெரியுது. ஓகே, நான் வந்து டைட்டில் வந்து சும்மா ஒரு 3 வேர்ட்ஸில் தான் கொடுப்போம். பட் உங்களுக்காக நான் இப்போ வந்து பெருசாக தரேன், இங்கேயும் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். இந்த பிக் பேசேஜ் டைட்டில் ஃபார் யூசர்ஸ் டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ட்டு தரேன். சேவ் பண்ணிடுறேன். உங்களுக்கு எதுவும் சேஞ்சஸ் தெரியல அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ரன் ஆகிட்டுருக்கு. இதோ ரன் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ மூவ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த பிக் பேசேஜ் டைட்டில் ஃபார் யூசர் டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ட்டு அங்கே ஒரு சின்ன பாக்ஸில் வந்துருக்கும். இதுதான் அந்த டைட்டில். அங்கே டைட்டிலில் கொடுத்தோம் இல்லையா அந்த வேல்யூ. ஓகே, தென் என்ன டேக் பார்ப்போம் அப்படின்னா, HTML கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து எலிமெண்ட்ஸ் போவோம். எலிமெண்ட்ஸில் ஏதாவது இருக்கான்னு சர்ச் பண்ணுவோம். எலிமெண்ட்ஸில் வந்து H1P BR டேக். ஓகே, பிஆர் டேக்கோட யூசேஜ் வந்து எப்போ தெரியும்னா, இன்னொரு பேராகிராஃப் டைப் பண்ணுவோம், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து இந்த பேராகிராஃபை காப்பி பண்ணிக்கிறேன், திருப்பி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். இங்கே போவோம், ரன் பண்ணுறேன். பாருங்கள், ரெண்டும் தெரிஞ்சிருக்கா? இது ஃபஸ்ட்டு பேசேஜ், இது செகண்ட் பேசேஜ். ஓகேவா? இப்போ இதுக்கு இடையில இருக்க கேப் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா பிரேக் டேக், அதுக்கு பேர் தான் பிஆர் டேக் அப்படின்னு சொல்லுவோம். பிஆர் அப்படின்னு போட்டால் போதும். இப்போ அதுக்கு இடையில கொஞ்சம் ஸ்பேஸ் வரும் பாருங்க, பார்த்தீங்களா? ஏற்கனவே அந்த இதோட டபுள் த அமௌண்ட். அது ஃபார்முலாலாம் கிடையாதுங்க, இந்த ஸ்பேஸ் அளவுக்கு அது விடும். ஓகேவா? அண்ட் தென் வந்து பிஆர் டேக் எல்லாத்துக்கும் ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக் இருக்குது. பிஆரை க்ளோஸே பண்ணலையே அப்படின்னு கேட்கும். பிரேக்கே 2 எலமெண்ட்டுக்கு இடையில தான் விடுவோம். ஓகேவா? இப்போ ஒரு நம்ம கிளாஸ் ஹவர்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, ஸ்கூலில் காலேஜ்லலாம் ஸ்டார்டிங் டைம் எண்டிங் டைம்னு இருக்கும். 9 o'clock ஸ்டார்ட் ஆகும், 10 o'clock முடியும். அதுதான் அது மாதிரி இந்த பி டேக்கோட ஸ்டார்ட் டேக் இது, எண்டு டேக் இது. இது வந்து பிரேக் அப்படின்றது.
பிரேக் அப்படின்றது 15 மினிட்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸ்கூலில் காலேஜ்லலாம் 10:45 to 11 பிரேக் அப்படி சொல்லுவாங்க. பட் வந்து ஜென்ரலாக வந்து அஜெண்டா அந்த மாதிரிலாம் எழுதும்போது சொல்லுவாங்க பிரேக் அப்படின்றது 15 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகேவா, நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து க்ளோசிங் டேக் கிடையாது. 2 எலமெண்ட்டுக்கு இடையில தான் நம்ம பிரேக்குன்றதே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் டேக் கிடையாது. ஏன்னா அந்த பிரேக்குக்கு நடுப்புற எதையும் நம்ம எழுத போகிறதில்ல. ஓகே, பிஆர் டேக் பார்த்தீங்க. எனக்கு வந்து இடையில வந்து பிரேக், அதாவது ஸ்பேஸ்லாம் வேணாம், இடையில வந்து ஒரு லைன் வேணும் அப்படின்னா ஹெச்ஆர் ஹரிசாண்டல் ரூலர் சேவ் பண்ணிட்டேன் நான். ஸோ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஒரு லைன், தின் லைன் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, வேணா ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு லைன் வந்திருக்கு. ஓகேவா, அண்ட் தென் ஓகே, இப்போ வந்து HTML எலமெண்ட்ஸ்க்கு போவோம். இதில் வந்து பேசிக் டேக்ஸ் தான், வேறு எதுவும் அவங்க யூஸ் பண்ணலை. பேராகிராஃப் டேகு அண்ட் தென் attributes, paragraph, styles. ஓகே, ஸ்டைல்ஸ் இது கொஞ்சம் CSS சம்மந்தப்பட்டது. ஜஸ்ட்டு சிம்பிளாக சொல்கிறேனே, ரொம்ப யூஸ் பண்ணாமல். ஓகே, எனக்கு இந்த ஹெட்டிங் வந்து ஸ்டைல் STYLE ஸ்டைல் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனில் கலர் கோலன் ரெட்டு அப்படின்னு தானே ஒரு செமிகோலன் வச்சுக்கோங்க. ரன் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, இப்போ இங்கே ப்ளூன்னு மாற்றிடுறேன், சாரி. சேவ் பண்ணுறேன். ஏற்கனவே ஒர்க் ஆகல, அதனால் கட் பண்ணிவிட்டு திருப்பி ரன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஓகே, இது ப்ளூ கலரில் வருது. நான் வந்து இடையில கட்டான காரணத்தினால ரெட்டு அப்படின்ட்டு கொடுத்து உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ரெட் மாறிடுச்சா, இதுதான். இப்போ வந்து பேக்ரவுண்டு கலர் இந்த செமிகோலன் கொடுத்துட்டு அடுத்து கொடுங்க. ஓகேவா, பேக் கிரவுண்டு -COLO அங்கேயே வந்து சஜஷன்ஸ் காட்டும். இப்போ வந்து ஃப்ரண்ட் ரெட்டா, ஓகே, லெட்டர் வந்து ரெட்டு, பேக்ரவுண்டு வந்து ப்ளூ, செமிகோலன் கொடுத்துட்றேன். ஓகேவா, பாருங்கள், இப்படி தான் வந்து CSS, அதாவது இதுக்கு பேர் இன்லைன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டீப்பாக போக வேணாம், ஜஸ்ட்டு இதை மட்டும் பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு HTML ஸ்டைல்ஸ்னால் இதுதான். 1 செகண்ட் லோட் ஆகுது. அதுக்கப்புறம் டைப்போகிராஃபி அப்படின்னு ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டைப்போகிராஃபி அப்படின்னு சொன்னாலும் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். டெக்ஸ்ட்டை என்னென்ன மாதிரியெல்லாம் டைப் பண்ண முடியும், அதாவது என்ன மாதிரியெல்லாம் ஃபார்மேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னு கேட்டால், H2O அப்படின்னு எப்படி எழுதுவோம், கெமிஸ்ட்ரியில் H2O எழுதுவோம்ல, ஹெச்சு பேஸில் 2 போடுவோம். ஓகேவா, நம்ம சாதாரணமாக இதில் H2O போட்டோம் அப்படின்னா எல்லாம் ஒரே லைனில் வரும். அதுக்கு தான் அந்த மாதிரி சில விஷயத்துக்கெல்லாம் இப்போ நமக்கு பார்க்க போகிறோம். உங்களுக்கு நான் ஃபஸ்ட் டைப் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு அடுத்து W3 ஸ்கூல்ஸில் காட்டுறேன். இந்த பேராகிராஃப் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, ஸோ டெலீட் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு விசிபிள் ஆகும். SUB, ஓகேவா. ஓகே, H2Oவே டைப் பண்ணுவோமா. ஒரு பேராகிராஃப் டேக்கு, அதுக்குள்ளே ஹெச் இருக்கணும், அதில் 2 மட்டும் சப்புன்றது என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்கணும். நான் சும்மா இப்போ டைப் பண்ணுறேன், அடுத்து அந்த சப்பை க்ளோஸ் பண்ணுறேன், அடுத்து O வந்து கேப்ஸில் போட்டுக்கிட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு, சேவ் பண்ணுறேன். இப்போ வந்து H2O வந்து
எப்படி இருக்குன்னு பாருங்கள். H2 கீழே வந்துருச்சு பாருங்கள். ஓகேவா? இதே சாதாரணமாக வந்து ஒரு பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணி H2O போட்டால் H2O ஓகேவா? அப்படியே டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கிட்டே வரும். சரி, SUB அப்படின்னா சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே வரும். மேலே வரத்துக்கு அதாவது இப்போ A² B² அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் பேராகிராஃப் டேக் போட்டுருங்க. ஏ மேக்ஸ் சில பேர் பிடிக்காமல் இருக்கலாம், பட்டு சும்மா தானே நம்ம போடுறோம். நம்ம ஒன்றும் மேக்ஸ் பார்க்க போகிறதில்ல. A². ஓகேவா? இப்போ பேராகிராஃப் டேக்கை க்ளோஸ் பண்ணிடணும். எந்த டேக் ஓப்பன் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணுறது தான் நல்லது. இல்லைன்னா அதோட ஸ்டைல் அடுத்த உள்ளதுக்கும் அப்ளை ஆகிடும். ஜூம் பண்ணுறேன். பார்த்தீங்களா? H2O. இந்த H2O எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே பக்கத்துலேயே இருக்குது. A². இதுதான் சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு. அடுத்து எனக்கு வந்து லெட்டர்ஸ் வந்து போல்டாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஸ்ட்ராங் ஹலோ அப்படின்னு. ஓகேவா? STRONG ஸ்ட்ராங். மற்ற டெக்ஸ்ட்டுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் எப்படி தெரியும் அப்படின்ட்டு பார்ப்போம். ஹலோ மட்டும் ஸ்ட்ராங்கில் போல்டாக வரும். ஓகேவா? வேர்ல்டு அப்படின்றது சாதாரணமாக தான் வரும். இதை சேவ் பண்ணுறேன். இதை ரன் பண்ணுவோம். ஓகேவா? இந்த பாருங்க, ஹலோ போல்டாக இருக்குது, வேர்ல்டு ஆர்டினரியாக இருக்குது. வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, சேம் திங். ஓகேவா? இப்போ எனக்கு வேர்ல்டு வந்து இட்டாலிக்ஸில் வரும். இட்டாலிக்ஸுக்கு இஎம்னு ஒரு டேக் இருக்குது, அதை யூஸ் பண்ணுறேன். இருங்க, இதோட யூஸ் பார்த்துட்டு இந்த பாருங்கள் ஸ்லாண்டிங்காக வந்துருக்கு. ஐன்னு ஒரு டேக் இருக்குது. HTML ஃபைலை மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ஒரு ஐகான் டிஸ்பிளே பண்ணுற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அதையும் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். பாருங்கள், சேம் அவுட்புட் தான், எந்த சேஞ்சும் இல்லை. ஓகேவா? ஓகே, இப்போ எனக்கு வந்து ஸ்லாண்டிங்காலாம் தேவையில்லை. இப்போ வந்து இந்த யூனிவர்சிட்டி பேர் இருக்குது, அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். சாஸ்திரா அப்படின்றது போல்டாக வரும், அதாவது பெருசாக வரணும். யூனிவர்சிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மால் டேக். ஓகேவா? ஓகே, பேராகிராஃபில் வந்து அது அவ்வளோக்கா எஃபெக்டிவாக தெரியாது. நான் H1 யூஸ் பண்ணுறேன். சாஸ்திரா அப்படின்னு தரேன். தென் ஸ்மால் டேக் யூனிவர்சிட்டி அப்படின்னு தரேன். இது ரொம்பலாம் ஸ்மாலாக தெரியாது, கொஞ்சம் அதை விட லைட்டாக ஸ்மாலாக தெரியும். அந்த மாதிரி இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஸ்மாலாக வேணும்னா அதுக்கு ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம், நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா? சாஸ்திராவை விட யூனிவர்சிட்டி சின்னதாக தான் இருக்குது. இந்த யூக்கும் ஏக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். ஓகேவா? அதை விட இது ஸ்மாலாக இருக்கும். இப்போ இதுக்கு இடையில நான் இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் விடுறேன், சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸ்பேஸ் விழுது. இப்போ வந்து நான் விண்டோவை சின்னது பண்ணுறேன், கீழே போயிடுச்சு. ஏன் அப்படின்னா HTML வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இந்தமாரி கீழே கொண்டு போயிடும். ஓகேவா? அதுக்கு NBSP அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன தான் பேஜ் சின்னது பண்ணாலும் அங்கேயே தான் இருக்கும். அது என்ன NBSP? எதுவும் ஒரு வேர்டு மாதிரியும் இல்லை, எது மாதிரியும் இல்லை. NBSP அப்படின்றதுக்கு NBSP. ஓகேவா? இது ஒரு அப்ரிவேஷன், நான் பிரேக்கிங் ஸ்பேஸ். ஓகேவா? நான் பிரேக்கிங் ஸ்பேஸ், அதாவது ஸ்பேஸ் விடும், ஆனால் அது வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு அந்த வேர்டு போயிடாது. பேஜ் சின்னதானா ஜாயிண்டாக இருக்கும், ஆனால் இடையில ஸ்பேஸ் இருக்கும். சில வேர்ட்ஸ் எல்லாம் பிரிக்கக்கூடாது. இப்போ வந்து சில பேர் நேம்ஸில் வந்து
ரெண்டாக இருக்கும். அரவிந்த் குமார், இடையில ஸ்பேஸ் விடுவாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட் லைனில் அரவிந்த், செகண்ட் லைனில் குமார்னு போட்டால் சரி வராது, சேர்ந்தே தான் இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி டைமில் என்பிஎஸ்பியை யூஸ் பண்ணணும். அதை எப்படி யூஸ் பண்ணணும்? வெறும் என்பிஎஸ்பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிரும். செமிகோலனை மிஸ் பண்ணிங்கனாலும் பிரிண்ட் ஆயிரும். ஸோ ஆம்பர்சன் என்பிஎஸ்பி செமிகோலன் வச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் வரும். அந்த ஸ்பேஸ் வந்து இந்த 2 வேர்டையும் ஜாயின் பண்ணிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஸ்மால் டேகும் ஒரே ஒரு சிம்பிளும் பார்த்துருக்கோம். சிம்பிள்ஸ் வந்து நான் இன்னும் நிறைய சொல்கிறேன். நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கில் தெரியாமல் அந்த சிம்பிள்ஸ் பற்றி பேசிட்டேன். பட் சிம்பிள்ஸ் பற்றி பேசும்போது இதை பற்றி பார்ப்போம். அண்ட் தென் வந்து என்னென்ன டேக்ஸ் இருக்குது அப்படின்னா, ஏ டேக் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் ஏவை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதை உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். அண்ட் தென் வந்து ஓகே, பேஜ் லோட் ஆயிடுச்சு, பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ராங் பார்த்தோம், IEM. ஓகேவா? ஸ்மால் பார்த்தாச்சு. ஓகே, மீதி இருக்கிற டேக்ஸை பார்த்துட்டு வருவோம். மீதி இருக்க டேக்ஸை சிங்கிளாகவே சொல்கிறேன். DEL இதை நம்ம அவுட்புட்டில் ஐடென்டிஃபை பண்ணுறது டெலீட்னே தரேன். INS அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. பேராகிராஃப் டேக் சம்திங் ஹலோ INS WORL. W மட்டும் தரேன். INS ORLD. அண்ட் தென் வேறு டேக் என்ன இருக்குது அப்படின்னா போல்டு டேக். போல்டுக்கு B, ஹலோ. ஸ்ட்ராங்க்கு இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, பட் ஸ்ட்ராங் தான் கரெக்டாக யூஸ் பண்ணணும். அண்ட் தென் வேறு டேக் என்ன இருக்குது? ஓகே, மார்க் இருக்குது. ஓகே, மார்க் மட்டும் தான் மிஸ் பண்ணியிருக்கேன். மார்க்கு டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவான். ஓகேவா? இப்போ இந்த பேஜுக்கு போகிறேன், ரன் பண்ணுறேன். டெலீட்டட் எப்படி இருக்குது? டெலீட்டட் அடித்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஹலோ வேர்ல்டு. ஹலோ வேர்ல்டில் டபுள், அதாவது இன்செர்ட் பண்ணதுக்காக ஒரு அண்டர்லைன் மாதிரி வந்திருக்கு. போல்டுக்கு B எப்படி இருக்குது? எல்லாமே ஸ்ட்ராங் லெட்டர்ஸ், அதாவது இது வந்து போல்டு லெட்டர்ஸ். இதுக்கும் ஸ்ட்ராங்குக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அதேமாதிரி மார்க்கு டெக்ஸ்ட்டு நம்ம ஹைலைட்டர் பென் வச்சு ஹைலைட் பண்ண மாதிரி இருக்குது. இதுதான். ஓகேவா? பூட் ஸ்டாப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே மாறிடும். ஸோ பூட் ஸ்டாப் யூஸ் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, நீங்கள் சாதாரணமாக ஒரு வெப்சைட் போய் பார்த்தா அந்த வெப்சைட்டில் இப்படி தான் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருப்போமா? இல்லை, பூட் ஸ்டாப் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணால் இதே சேம் திங் வேறு லெவலில் இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் டேக்ஸ் அவ்வளோதான். டேக் வேணும் உங்களுக்கு? ஏ டேக் சொல்லலை. ஏ டேக் இதுக்கு பேர் ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹலோ அப்படின்னு தரேன். ரன் பண்ணுறேன். ஓகே, இந்த ஹெலோவில் எந்த சேஞ்சுமே இல்லை, அப்படியே டிஸ்பிளே ஆகிருக்கு. அப்போ இதுக்கும் பேராகிராஃப் டேக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ இங்கே ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுறேன், href ஈக்குவல் டு அப்படின்னு டபுள் கோட்ஸ் தரேன். எதுவுமே தரல. ஓகேவா? மாறிடுச்சு பாருங்க. இது வந்து ஒரு லிங்க் மாதிரி. அப்போ இதை கிளிக் பண்ணால் எங்கே போகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? இந்த hrefக்குள்ளே எதையுமே கொடுக்கல அப்படின்னா யூசர் வந்து அந்த ஹெலோவை கிளிக் பண்ணுறப்போ, அதாவது இங்கே கொடுக்குறது தான் டிஸ்பிளே ஆகும். இந்த ஹெலோவை கிளிக் பண்ணுறப்போ பேஜ் ரீலோட் ஆகிரும். ஸோ நீங்கள் வந்து இந்த பார்க்கறதுக்கு லிங்க் மாதிரி இருக்கணும், ஆனால் எங்கேயும் போக வேணாம் அப்படின்னா ஹேஷ் அப்படின்னு கொடுங்க. வெறும் ஹேஷ் மட்டும் கொடுத்தீங்கன்னா எங்கேயும் போகாது. இல்லை எனக்கு இது கிளிக் பண்ணுறப்போ கூகுள் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா https://www.google
google.com அப்படின்னு கொடுக்கணும். வெறும் google.comனு கொடுத்தா போகாது. ஓகேவா, இப்படி தான் தரணும். சேவ் பண்ணுறேன். இதை ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் ஓகேவா ரெஃப்ரெஷ் ஆகுது. ஓகே, இப்போ ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இது இப்போ google.com போகுமா போகாதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். கிளிக் பண்ணால் போகும். அதுக்கு முன்னாடி இப்படி ஸ்க்ரோல் பண்ணோம், அப்படி இது மேலே அப்படியே ஹோவர் பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடு, அதாவது லெஃப்ட் சைடு பாட்டம் ஸ்க்ரீனில் https google.com அப்படின்னு வரும். நான் இப்போ இந்த கர்சரை மூவ் பண்ணால் போயிடும், இந்த இடத்துல வரும். ஓகேவா, பாருங்கள், கிளிக் பண்ணுறேன், கூகுளுக்கு போதான்னு பார்ப்போம். ஓகே, கூகுளுக்கு போயிடுச்சு. ஓகேவா, பேக் வந்துடுறோம். அண்ட் தென் இதுதான் பேசிக்கான டேக்ஸ். ஓகேவா, சில கொஞ்சம் அடிக்கடி யூஸ் பண்ணாத டேக் இருக்குது. இதை வந்து அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டாங்க. உங்கள் வெப்சைட் ஒரு கோட்ஸ், அதாவது ப்ராவர்பு, கோட்ஸு, கிளிச்சஸ் அந்த மாதிரி சொல்கிற வெப்சைட், அந்த இடத்துல நீங்கள் இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். HTML கொட்டேஷன்ஸ். ஓகேவா, இப்போ வந்து வேறு ஒரு வெப்சைட், அதாவது வேறு ஒரு வெப்சைட்லேருந்தோ வேறு யாரோ சொன்ன டெஃபனேஷனையோ நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறீங்க அப்படின்னா பிளாக் கோட் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஓகேவா, பிளாக் கோட் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து p-tag, this is the definition from IEEE அப்படின்னு போடுறேன். ஓகேவா, அண்ட் தென் பிளாக் கோட் ஸ்பெல்லிங் என்ன? ஓகே, ஓகேவா, ஓகே, இதை நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். அப்போ தான் ஒரு பேராகிராஃப் மாதிரி ஜென்ரேட் ஆகும். அண்ட் தென் பிளாக் கோட்டை க்ளோஸ் பண்ணுறேன். சஜஷன்ஸ்லேயே வருது பிளாக் கோட். ஓகே, பிரச்சனை இல்லை. கீழே ஸ்க்ரோல் பண்ண. ஓகேவா, வந்துடுச்சு. இது பேராகிராஃப் டேக். ஓகேவா, இது பிளாக் கோட், கொஞ்சம் இண்டென்ட் ஆகி வரும். நீங்கள் இதோட சைஸை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இட்டாலிக்ஸில் வரணும் அப்படின்ற பட்சத்தில் இதுக்குள்ளே அப்படியே இன்னொரு டேக் EM டேக் போட்டிங்க அப்படின்னா இது வந்து அப்படியே இட்டாலிக்ஸ் ஆகிடும். ஜென்ரலாக நம்ம ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக வந்து இட்டாலிக்ஸில் யூஸ் பண்ண மாட்டோம், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் ஹெட்டிங் வந்து போல்டில் வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. நான் இந்த இட்டாலிக்ஸை எடுத்துடுறேன். ஓகேவா, சாரி, போல்டு. இப்போ பார்த்தீங்களா ஒரு எரர், இதை நான் வந்து க்ளோஸே பண்ணலை. இது ஒரு ஓப்பனிங் டேக், இது ஒரு ஓப்பனிங் டேக், இது ரெண்டுத்தையுமே நான் க்ளோஸ் பண்ணலை. ஆக்சுவலாக இது க்ளோசிங் டேக், நான் க்ளோஸ் பண்ணாமல் விட்டதுனால ரெண்டுமே ஓப்பனிங் டேக், அதனால் ஃபுல்லுமே வந்து போல்டில் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், பாக்ஸ் ப்ரோ மட்டும் போல்டில் வருது. அதாவது ஒரு டிஃபைன் கேட் அப்படின்னு கொடுத்தோன்னா கேட்டை வந்து போல்டில் கொடுப்போம் இல்லையா, அதுக்கு. இதெல்லாம் விஷுவல் க்ளூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸருக்கு படிக்க ஈஸியாக இருக்கும். இந்த பேராகிராஃப் எதை பற்றினது அப்படின்னு அவங்க வந்து ஃபுல்லாக படிக்காமல் அந்த ஹெட்டிங் வச்சு கண்டுபிடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் வந்து இது கொட்டேஷன்ஸ். நான் கொட்டேஷன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கோட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ வந்தது நம்ம பிளாக் கோட் அப்படின்னு பார்த்தது வந்து வேறு ஒரு சைட்டு இல்லை வேறு ஒரு ஆத்தர் சொன்னதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து கோட்ஸ். நம்மளே வந்து ஒரு கோட்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா அதை ஒரு டபுள் கொட்டேஷன் உள்ளே கொடுப்போம் இல்லையா, அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா Q, இதுக்கு இடையில் the world is bad அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, கொட்டேஷன் தானாகவே க்ரியேட் ஆகிரும். நீங்கள் கொட்டேஷன் கொடுக்க தேவையில்லை. அண்ட் தென்
இங்கே அதான் கொடுத்துருக்காங்க. அப்ரிவேஷன் அட்ரஸ், எஸ், அப்ரிவேஷன் அண்ட் அட்ரஸ். அப்ரிவேஷன் டேக் அப்படின்னா உங்களுக்கு அப்ரிவேஷன் டேக் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக ரன் பண்ணி காட்டுறோம். ஓகேவா? அப்ரிவேஷன் டேக் அப்படின்னா அந்த WHO இருக்குன்னா அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன டாட்டட் லைன்ஸ் தெரியும். ஓகேவா? நான் எல்லாத்தையும் இதுலேயே கூட ரன் பண்ணி காமிச்சிடும், பட் வந்து ரொம்ப லோட் ஆகும். ஸோ அதனால தான் நானே உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, WHO கீழே ஒரு டாட்டட் லைன்ஸ் இருக்கும். ஓகேவா? நான் இப்போ இதுக்கு மேலே மூவ் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு ஏன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு காமிக்குதா, ஏன்னா இங்கே டைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைட்டில் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால அது மேலே வந்து ஒரு பாப்பப் மாதிரி வரும். ஓகேவா? அண்ட் தென் ஸ்லோவாக இருக்குது. ஸோ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். சரி, க்ளோஸ் ஆகலை. வாங்க நம்ம எக்ஸாம்பிளே பார்ப்போம். அப்ரிவேஷன் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. அட்ரஸ், ஓகேவா? அட்ரஸ் அப்படின்றது நீங்கள் இஎம் டேக் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ரொம்ப சிமிலராக தான் இருக்கும். நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, கோட் அங்கே இருக்கிறதே காப்பி பேஸ்ட் பண்ணிப்போம், டைம் வேஸ்ட் பண்ணாமல். வெயிட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. காப்பி பண்ணலாம். உங்களுக்கு எப்போல்லாம் டவுட் வருதோ, டவுட் மீன்ஸ் எப்பயுமே வந்து ஒரு டெவலப்பருக்கு டவுட் வராது. ஓகேவா? அவருக்கு நீட்ஸ் தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி அட்ரஸை டிஸ்பிளே பண்ணணுன்ற ஒரு நீடு தான் உங்களுக்கு இருக்குமே தவிர அது வந்து ஒரு டவுட் கிடையாது. ஸோ வந்து நீங்கள் வந்து ஹவு டு டிஸ்பிளே அட்ரஸ் யூஸிங் HTML அப்படின்னு போட்டு W3 ஸ்கூல்ஸில் இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு W3 ஸ்கூல்ஸ் போட்டால் வரும். பார்த்தீங்களா? இது வந்து ரிட்டன் பை ஜான் டோய் வந்து ஒரு ஸ்லாண்டிங் லெட்டர்ஸில் வருது. நான் வந்து ப்ரௌசர் ஜூமில் வச்சுருக்கேன். ஓகேவா? 150, 125, 110, 100 இந்த சைஸில் தான் இருக்கும். இதுதான் ஒரிஜினல் சைஸ். உங்களுக்கு விசிபிள் ஆகணுன்ட்டு தான் நான் பெருசாக வச்சுருக்கேன். 175, எஸ், இதுதான் வச்சுருந்தேன். ஓகேவா? இந்த சைஸில் தான் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிட்டேன். அண்ட் தென் HTML கோட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன். லிங்க்ஸில் வந்து உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். நான் ஏற்கனவே அந்த கூகுள் பண்ணேன் இல்லையா, ஹெலோவை கிளிக் பண்ணால் கூகுள் போகும். ஓகேவா? அது வந்து நம்ம பேஜையே ரீலோட் பண்ணிடும் அதுக்கு மேலேயே கூகுளை. அந்த மாரி ஆகாமல் தனியாக கூகுள் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து இது இருக்குது. ஓகேவா? இந்த லைன் நம்பர் 24 பாருங்கள். இதில் google.com இந்த ஹெலோவை கிளிக் பண்ணால் இந்த பேஜ் போயிடும். அதாவது நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த part1.html இது போயிடும். இதுக்கு மேலே தான் கூகுளே வரும். ஓகேவா? அப்படி ஆகக்கூடாது, கூகுள் தனியாக ஓப்பன் ஆகணும் அப்படின்னா டார்கெட் = blank _blank. ஓகேவா? அண்டர்ஸ்கோரை மிஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. சேம் கீழே google.com காட்டுது. இப்போ கிளிக் பண்ணுறேன். நியூ டேப் ஓப்பன் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இதுதான் டார்கெட் = blank-ஓட ஒர்க். ஏற்கனவே இருக்க நம்ம டேபை க்ளோஸ் பண்ணாது. இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டால், சம்டைம்ஸ் வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு டவுட் அப்படின்னா ஒரு கொஷின் மார்க் கொடுத்து இருக்கும், போய் அதில் FAQs இருக்கும். அதை பார்த்துட்டு வந்து மறுபடியும் இந்த ஃபார்முக்கு வந்து அவங்க ஃபில் பண்ணுவாங்க, கண்டினியூ பண்ணுவாங்க. நம்ம அதே பேஜ்லேயே லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபார்ம் போயிடும். ஓகேவா? இப்போ இதோட வியூஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ஃபார்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்ப கரெக்டாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ வந்து அந்த ஃபார்மில் இருக்க டேட்டாவெல்லாம் போகாது. ஓகே, அட்ரஸ்ஸு எல்லாம் சொல்லிட்டேன். ஓகே,
ஒரு டார்கெட் ஆட்ரிபியூட் அதெல்லாம் இப்போ தான் வருது. பார்த்தீங்களா, பிளாங்க் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தோட டெஃபனேஷனும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு லைன் மாற்றினா அவுட்புட் வந்துடும். இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் CSS அதெல்லாம் வந்து ஒரு கிளாஸ் பார்ப்போம். ஜாவாஸ்கிரிப்ட் அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேசிக்காக HTML மட்டும் கவர் பண்ணுவோம். இந்த ஹெச்எஃப்ல இது ஒரு டைப். இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்சல்யூட் URL, ரிலேட்டிவ் URL. இதுக்கு வந்து நமக்கு இன்னொரு ஃபைல் இருந்தால் தான் சரி. ஸோ வந்து நான் நியூ க்ரியேட் பண்ணுறேன். அதில் சும்மா கொஞ்சம் டெக்ஸ்ட் அடிக்கிறேன். இது HTML கூட கிடையாது. ஆனால் வந்து HTML ப்ரௌசரால் இதையும் டிஸ்பிளே பண்ண முடியும், HTML இல்லைன்னாலும். இதை சேவ் பண்ணுவோம். சேவ் கொடுத்துருங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ரிலேட்டிவ் URL, அப்சல்யூட் URL இதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, இது கொஞ்சம் சுற்றிக்கிட்டு இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போயிட்டு பார்த்துட்டே வந்துடலாம். இப்போது https www.w3.org அப்படின்னு கொடுத்தா அந்த W3C கிளிக் பண்ணும்போது அந்த வெப்சைட்டுக்கு போகும். இதே வந்து நம்ம வெப்சைட்லேயே இன்னொரு பேஜ் இருக்குது, அதுக்கு போகணும் அப்படின்னா HTML images.asp, அதாவது இங்கே HTML ஃபைல் கூட இன்னொன்று வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. part2.html நம்ம அடுத்து அதெல்லாம் பண்ண போகிறோம். அதுக்கு லிங்க் கொடுக்கணும். அதாவது part 1 முடிச்சதுக்கப்புறம் கடைசி பேஜ் வந்தது, கடைசி லைன் வந்ததுக்கப்புறம் part 2க்கு லிங்க் கொடுக்கணும்ல. இப்போ யூடியூப்லலாம் ஒரு வீடியோ முடிஞ்சோடனே அடுத்த வீடியோட லிங்க் அப்படியே வரும்ல, அது மாதிரி கொடுக்கணும். அப்படின்னா இங்கே வந்து part2.htmlனு கொடுக்கணும். பட் அப்படி கொடுக்கணும் அப்படின்னா அந்த part2.html அதே ஃபோல்டரில் இருக்கணும். அப்போ தான் டைரெக்டாக அதோட நேம் மட்டும் கொடுக்க முடியும். இல்லை அது வந்து வேறு ஒரு ஃபோல்டரில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போ நம்ம HTML part1.html இருக்குது. இதே வந்து CSS நடத்துகிறப்ப part1.cssக்கு லிங்க் கொடுக்கணும்னா CSS/part1. மேபி CSSனே இருக்கலாம். ஓகேவா? அப்படி லிங்க் தரணும். ஃபோல்டர் நேம் சொல்லி ஃபைல் நேம் சொல்லணும். சேம் ஃபோல்டரில் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபோல்டர் நேம் சொல்ல தேவையில்லை. இதுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் URL அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. நான் இப்போ part 2ன்னு தரேன். நாளைக்கு இந்த ஃபைல் கண்டென்ட்ஸ் மாற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் கொடுத்துட்டேன், இதுவும் சேவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த HTTPS எடுத்துகிட்டு part-2.html அப்படின்னு தரேன். இந்த இடத்துல ஹெலோவை எடுத்துகிட்டு லிங்க் ஃபார் part 2 அப்படின்னு தரேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும் அந்த இடத்துல பார்க்கும்போது. ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஹெலோ வந்து மாறும் பாருங்கள், மாறிடுச்சா? இது வந்து என்ன கலரில் இருக்குது? ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன், ஒரு ரெட் கலரில் மாறி இருக்கும். நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். பாருங்கள், கண்டென்ட் டிஸ்பிளே ஆகிடுச்சு. டார்கெட் பிளாங்க் கொடுத்துருக்கிறதுனால நியூ டேப்பில் தான் வரும். இப்போ பாருங்கள், இது லைட்டாக வைலட் கலரில் மாறி இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி விசிட்டட் லிங்க். இதை கிளிக் பண்ணால், அதாவது ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எப்படி உங்களுக்கு சொல்கிறது, மொபைலில் வந்து இது கிளிக். ஓகேவா? லிங்க் ஃபார் part 2 ரெட் கலரில் மாறிடும். அண்ட் தென் ஓகே, கமெண்ட்ஸு சொல்லிட்டேன். ஓகே, இந்த வீடியோவில் இது போதும். டேபிள்ஸ் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பிகாஸ் நமக்கு டைம் இருக்குது. டேபிள் அப்படின்ற டேபிளோட நீடு என்ன, அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.